முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு. பாஜக அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுவது அபாண்டம் என பேட்டி. தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும், அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பக்கத்தில் இருந்து கேட்டதை போல ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கப்படும் என்று சென்னை நீதிமன்றம் அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி சந்தேக மரணம். நீதிபதி முன்னிலையில் உடற்கூறாய்வு. இந்திய பொருட்கள் மீதான 25% வரி விதிப்பை ஒத்திவைத்தது அமெரிக்கா. வரக்கூடிய 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் நாளை தொடக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முகாம் நடைபெறும் என்று ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திற்கான நிர்வாக கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்தார். சென்னை அரசு சுற்றுலா தலங்களில் 18 கோடியில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தளங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் குண்டார் அணையில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் சாகச முகாம் மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் தளங்கள், வரவேற்பு மையம், உணவகம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் 5 நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொண்ட உடலை சொந்த ஊர் எடுத்து சென்றனர். முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை. சென்னை வந்துள்ள பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பேட்டி. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அன்புமணியின் 2ஆம் கட்ட பயணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடக்கம். வந்தவாசியில் தொடங்கி ஓசூர் வரை பயணிக்கிறார். குறுவை நெற்பயிரை காப்பீடு செய்ய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அவகாசம். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைவு. வீடுகளுக்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று முதல் பழைய CMRL பயண அட்டைகளை பயன்படுத்த முடியாது. தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு முழுமையாக மாற்றம். கொள்ளிடம் ஆற்றுப்படுக்கை கிராமங்களை சூழ்ந்த உபரிநீர். 200 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பெற்றக்கூடிய பருத்தி, வாழை சேதம். ஆந்திராவில் காவலரை அறைந்த அமைச்சர் ஜனார்த்தனின் சகோதரர். கோவிலுக்குள் உடனே அனுமதிக்க மறுத்ததால் தாக்குதல் என தகவல். பொதுத்துறை வங்கிகளில் நாடு முழுவதுமாக 10,277 கிளர்க் பணிக்கு அக்டோபரில் முதல்நிலை தேர்வு. தமிழ்நாட்டில் 894 பணியிடங்கள் உள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். போபால், இந்தூர் நகரங்களில் ஹெல்மெட் அணிந்தால் மட்டுமே பெட்ரோல் என அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. சவுதி அரேபியா தீம் பார்க்கில் ராட்சத ராட்டினம் 2 துண்டாக உடைந்ததில் 20 பேர் காயம். சுற்றுலா பயணிகள் தொப்பென்று கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் அரை சதம்.
முதல் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 204 ரன்கள் எடுத்த இந்தியா. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு. பாஜக அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுவது அபாண்டம் என பேட்டி. தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும். அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பக்கத்தில் இருந்து கேட்டதை போல ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கப்படும் என்று சென்னை நீதிமன்றம் அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி சந்தேக மரணம். நீதிபதி முன்னிலையில் உடற்கூறாய்வு. இந்திய பொருட்கள் மீதான 25% வரி விதிப்பை ஒத்திவைத்தது அமெரிக்கா. வரக்கூடிய 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு. நிலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் நாளை தொடக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முகாம் நடைபெறும் என்று ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திற்கான நிர்வாக கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்தார். சென்னை அரசு சுற்றுலா தலங்களில் 18 கோடியில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தளங்களை உலகத் தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் குண்டார் அணையில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் சாகச முகாம் மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் தளங்கள், வரவேற்பு மையம், உணவகம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் 5 நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொண்ட உடலை சொந்த ஊர் எடுத்து சென்றனர். முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை. சென்னை வந்துள்ள பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பேட்டி. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அன்புமணியின் 2ஆம் கட்ட பயணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடக்கம். வந்தவாசியில் தொடங்கி ஓசூர் வரை பயணிக்கிறார். குறுவை நெற்பயிரை காப்பீடு செய்ய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அவகாசம். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைவு. வீடுகளுக்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று முதல் பழைய CMRL பயண அட்டைகளை பயன்படுத்த முடியாது. தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு முழுமையாக மாற்றம். கொள்ளிடம் ஆற்றுப்படுக்கை கிராமங்களை சூழ்ந்த உபரி நீர். 200 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பெற்றக்கூடிய பருத்தி, வாழை சேதம். ஆந்திராவில் காவலரை அறைந்த அமைச்சர் ஜனார்த்தனின் சகோதரர். கோவிலுக்குள் உடனே அனுமதிக்க மறுத்ததால் தாக்குதல் என தகவல். பொதுத்துறை வங்கிகளில் நாடு முழுவதுமாக 10,277 கிளர்க் பணிக்கு அக்டோபரில் முதல்நிலை தேர்வு. தமிழ்நாட்டில் 894 பணியிடங்கள் உள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். போபால், இந்தூர் நகரங்களில் ஹெல்மெட் அணிந்தால் மட்டுமே பெட்ரோல் என அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. சவுதி அரேபியா தீம் பார்க்கில் ராட்சத ராட்டினம் 2 துண்டாக உடைந்ததில் 20 பேர் காயம். சுற்றுலா பயணிகள் தொப்பென்று கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.
இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் அரை சதம். முதல் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 204 ரன்கள் எடுத்த இந்தியா.